2026 தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் பக்கம் பார்வையை திருப்பி இருக்கிறது பாஜக தலைமை. பியூஷ் கோயல் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட நிலையில அமித்ஷாவின் தமிழக வருகை என்டிஏ கூட்டணியை வேகம் எடுக்க வச்சிருக்கு. அமித்ஷாவின் வருகைக்கு பிறகு பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி உறுதியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில வாரங்கள்ல வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் அனைத்தும் முன்கூட்டிய தேர்தல் பணிகளை பல்வேறு கட்டங்கள்ல செய்வதற்காக இறங்கியிருக்காங்க. பிரச்சாரம், கூட்டணி பேச்சுவார்த்தை, நலத்திட்டங்கள் என அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிக்க தொடங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பாலும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படும் சூழ்நிலையில அதிமுக, பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான முடிவை எட்டாத நிலையிலேயே இருந்துட்டு இருக்கு. கூட்டணியில மேலும் சில கட்சிகளை இணைக்க பாஜக முயற்சி மேற்கொண்டு வந்த நிலையில பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு. கூட்டணிக்குள் நிலவிய சிக்கல்கள் இந்த பேச்சுவார்த்தையை மேலும் சிக்கலாகி இருக்கு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில தான் அவர்களை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதற்கான பேச்சுவார்த்தைகள் இதுவரை இறுதி முடிவை எட்டப்படவில்லைன்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதே போல்தான் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான கருத்து வேறுபாடுகள் கூட்டணி முடிவுகள்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள்ல கூறிட்டு இருக்காங்க. தேமுதிகவும் தனது கூட்டணி நிலைப்பாட்டை நாளை மறுநாள் அறிவிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் முழுமையாகவில்லை. இந்த சூழ்நிலையில தான் கூட்டணி விவகாரங்களை கையாள அனுபவம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில பியூஷ் கோயலுக்கு தமிழக தேர்தல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவர் சென்னை வந்தபோது முதற்கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனையும் நடத்தினார். இதை அடுத்துதான் அதிமுக, பாஜக கூட்டணி கணக்குகள் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. தொடர்ந்து அமித்ஷா வருகையும் இந்த பணிகளை துரிதப்படுத்தியிருந்துச்சு. அதன் பலனாக தான் தற்போது அதிமுக, பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருந்துட்டு இருக்கு. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் நிலையில அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது ஜனவரி 9 மாநாட்டின் போது தெரிய வந்துவிடும். இது ஒரு புறம் இருக்க, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே கூட்டணிக்குள் கொண்டு வரவும் பாஜக மிக தீவிரமாக காய்களை நகர்த்தி கொண்டே இருக்காங்க. இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தான் இடையில் பிரச்சனையாக இருப்பதாக பாஜகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் தமிழகத்தின் பக்கம் தங்கள் பார்வையை திருப்ப இருக்கக்கூடிய நிலையில அடுத்து பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறலாம் என சொல்லப்பட்டு வருது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.